ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். அதாவது இந்த என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த மார்க்கெட்டில், இந்த எஸ்ஐபிங்கிறது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த 2025 வந்து எஸ்ஐபி கிளிக் ஆகாது. இது வந்து ஃபர்தர் ஸ்டாக்ஸ் வந்து மேலே கீழே லைக் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் மாதிரி மார்க்கெட் போயிட்டுருக்கோம். அப்போ எஸ்ஐபி வேண்டாங்கிற மாதிரி நிறைய பேர் ஒப்பீனியன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு தங்கமான ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2025 பெருசாக பணம் சம்பாதிச்சிடலாம். சின்ன சின்ன ஐடியா, சின்ன சின்ன லெவலில். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்ததில்ல. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷனுக்கு பிறகு வரக்கூடிய இந்த தகவல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படியே அமேசிங்காக வளருது, ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்ன, நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 ரூபாய் இருந்தால் போதும், அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை, அதுக்கு மேலே ஒரு பைசா கூட போடக்கூடாது. இதை வச்சுட்டே பெருசாக சம்பாதிக்க முயற்சி பண்ணலாமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kனா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் ரிலாஸ் இஸ் 10K. 10,000 ரூபாய் தான் போட்டு இது பண்ணால் அதுக்கு மேலே ஒரு பைசா போடக்கூடாது. இதுவே போதுமானதுங்கிறது இதோட டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், லேர்ன் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அதை டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது, அதை பிடிஎஸ்டியாக கூட பண்ணும்போது, இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்கில் பெரிய ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக யூஸ் பண்ணும்போது, அப்படிலாம் பண்ணினா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் ஆர்வமாக சப்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், நாங்கள் இன்னும் பெருசாக வேணும், இன்னும் 1 இயரில் ஹாப்பியாக செட்டில் ஆகணும், அதுக்கு எதாவது செய்யணும் அப்படின்ட்டு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி சொல்கிறாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லோரும் பண்ண முடியாது. இதில் வந்து ஒரு நல்ல கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். ஏன்னா ஒன்று, இதில் பணத்தை விட ரொம்ப தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஸோ என்ன நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வந்து ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டும்தான் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிசைன் தான் அது. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணும்போது என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்லிட்டு வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சு நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு ஒரு தடவையாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நீங்களே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அல்லது ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது, அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதுக்கு ஒரு எளிமையான வழி எப்படின்னு யோசித்து பார்த்து டிசைன் பண்ணது தான் அந்த புல் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்தவரை ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது. இது ஏறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும். அதில் வந்து போஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு, அதுவும் நல்லா தான் போயிட்டு, எது வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே அருமையான வாய்ப்பு தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னேன்ல, அந்த ஒரு எஸ்ஐபி வந்து காலம் முடிந்து விட்டதா அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட எஸ்ஐபியின் காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்ல தோணுது. அப்போ எஸ்ஐபியின் காலம் முடிஞ்சு போச்சுன்னா எஸ்ஐபி லவர்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, பணத்தை வச்சுருப்பாங்க, அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுவாங்க, அண்ட் லிஸ்டிங் விற்பாங்க. அதில் சில பேர் வந்து கோயினில் வச்சுருந்து ப்ராஃபிட் ஏற பிறகு நல்ல ப்ராஃபிட்டில் விற்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அரிதாகி போச்சாங்கன்னு பார்த்தா ஆமாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து
ஒரு வொலட்டிலிட்டிக்கு சந்திச்சு தான் வரும். ரேட் கட்டு எல்லாம் பேசினா கூட என்ன தான் இருந்தாலும் டேரிஃப்னு ஒன்று வச்சுருக்கிறாரு, பெரிய எண்ணெய் வச்சுருக்கிறாரு. அதனால் மார்க்கெட்டே வந்து உலக மார்க்கெட்டை ஸ்தம்பிச்சு போய் மறுபடியும் மீண்டு வரும். சரி, மீண்டு வரதுக்குள்ளார வந்து பல மாதங்கள் ஆகி போகும். அப்போ இந்த வித்தின் த கேப் வந்து எஸ்ஐபி வந்துச்சுன்னா நம்ம போட்டோம்னா மாட்டிக்குவோம். அப்போ எஸ்ஐபிங்கிறது வந்து ஏறக்கூடிய மார்க்கெட்டில் போடணும், இறங்கக்கூடிய மார்க்கெட்டில் வளரக்கூடிய மார்க்கெட்டில் எஸ்ஐபி போடக்கூடாது. அப்போ எஸ்ஐபிக்கு மாற்று ஏதாவது இருக்கான்னு பார்த்தா நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா ஒரு 3 விதமாக செய்யலாம். அதாவது செல்ஃப் எஸ்ஐபி அப்படின்னு. எஸ்ஐபிங்கிறது வந்து ஜெனரலாக மியூச்சுவல் ஃபண்டில் போய் பணத்தை போட்டு அவங்க மாதம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் வந்து 2 ஸ்டாக்கோ இல்லை 3 ஸ்டாக் அல்லது ஒரு ஸ்டாக்கோ எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்து மாதமோ இல்லை கையில் பணம் கிடைக்கும்போது அல்லது அந்த ஸ்டாக் என்றைக்கு அந்த மாதத்தில் என்றைக்கு கீழே இருக்குதோ, நெகட்டிவாக இருக்குதோ, ரெட்டில் இருக்கோ அன்றைக்கி அந்த ஸ்டாக் கொஞ்சம் வாங்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ₹50லேருந்து ₹30 அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கூடுதல் எண்ணிக்கையிலே வாங்கிக்கலாம். பின்னாடி வந்து எப்போயாவது தான் இப்போ விற்க போகிறது கிடையாது. 1 இயர் 2 இயர் அப்புறம் தான் விற்க போகிறோம். அப்போ அந்த ஸ்டாக் வந்து பெருசாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 to 20% வளர்ந்தாலே வந்து பேங்க் வட்டியோட பெருசு. ஸோ இது ஒரு மெத்தட், இது மாதிரி பண்ணலாம். அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து பென்னி ஸ்டாக்கை வாங்கலாம். பென்னி ஸ்டாக்கை வாங்கினோம்னா வந்து அது வெல்த் மேக் பண்ணுறதுக்காக தான் வாங்குகிறோம். அது ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. இது மெடிக்கல் ஷாப்பில் போய் சொந்தமாக மருந்து வாங்கி போட்டுக்கிற மாதிரி செஞ்சிட முடியாது. அது வந்து எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்போட பென்னி ஸ்டாக் வாங்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பென்னி ஸ்டாக்ஸில் வந்து அமேசிங்கான இது ப்ராஃபிட்ஸ் கொடுக்குறது. செல்மெக்கு அதெல்லாம் பெருசாக எங்கெங்கேயோ போனது. ஸோ அதனால் பென்னி ஸ்டாக்ஸுங்கிறது வந்து அது வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஆர்ட், ஒரு இன்ஜினியரிங் ஆர்ட் மாதிரி. அது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பர்ட் பண்ண முடியும். அது தெரியாதவங்க தொட வேண்டாம், சொந்தமாக செய்ய வேண்டாம். அடுத்து என்ன செய்யலாம்னு பார்த்தா 2 கேட்டகரி இங்கே இருக்குது. ஒன்று வந்து சில்வர் பீஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கோல்டு பீஸ்னு இருக்குது. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு தான் அது. இப்போ இந்த சில்வர் வந்து கோல்டை விட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது வேகமாக இதில் மார்க்கெட்டில். நான் இதில் சொல்லலை, ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் சொல்லலை, இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்போ இந்த பார்த்தா என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்குன்னு பார்த்தா சில்வர் பீஸ் அப்படிங்கிறது வந்து ₹94 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. கோல்டு பீஸ் வந்து ₹72 போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் மேலே போய் கீழே வந்தது. இப்போ இந்த கோல்டு பீஸை எடுத்துக்கோமே, இந்த கோல்டு பீஸை மட்டும் அப்படியே வாங்கிட்டே இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு கோல்டு பீஸ் வாங்குகிறோம் அப்படின்னு ₹72 வாங்கினோம்னா ஈக்குவலண்ட் எவ்வளோ ஃபிசிக்கல் கோல்டாக இருக்குன்னு கணக்கு பண்ணி பார்த்தா இது வந்து 0.01% ஃபிசிக்கல் கோல்டு. அது புரியுதா? 0.01% ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்னா ஒரு காஃபியும் 2 பஜ்ஜியும் சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கிட்டு டெய்லி ஒரே ஒரு கோல்டு பீ வந்து வாங்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து பெருசாக வந்து இந்த செய்கூலி சேதாரம்ல வராது. உங்களுக்கு வந்து டேக்ஸ் கூட ரொம்ப அந்த ப்ரோக்கரேஜுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். டேக்ஸுங்கிறது விற்கும்போது தான் உங்களுக்கு வரும். அந்த எஸ்டிடிஎல் ரொம்ப இதுலேயும் வரும், பட் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். அப்போ டெய்லி ஒன்று வாங்கிட்டே இருந்தோம்னா 365 நாளில் வந்து வாங்கினோம்னா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தா 2.25 கிராம் கோல்டு கிடைக்கும், 1/4 பவுண்ட் கிடைக்கும். அப்படியே இது ஒரு நாளைக்கு ஒரு கோல்டு பீ வாங்கணும் அப்படின்னா, அல்லது இப்போ கூடுதல் பணம் இருக்குது அப்படின்னா வந்து டெய்லியோ இல்லை வீக்லியோ இல்லை மந்த்லி எஸ்ஐபி மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்களே உங்கள் ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இந்த கோல்டு பீஸை போட்டு வச்சுக்கிட்டு அதை மாதம் ஒரு லம்சம் வந்து 500 1000 5,000 10,000 எப்படி எஸ்ஐபி போடுவீங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து பேசிவான இன்வெஸ்ட்மெண்ட்டு. கோல்டு விலை இறங்க என்ன தான் ட்ரம்ப் கத்தினாலும், என்ன தான் வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறினாலும், என்ன தான் ருப்பி வெளியே இறங்கினாலும் கோல்டு வில் அப்ரிஷியேட். ஸோ அதனால் வந்து எஸ்ஐபிக்கு மாற்றாக இந்த கோல்டு பீஸ் எடுத்துக்கலாங்க. என்னுடைய வைல்டுமேன் தாட்டு. இது நீங்கள் உங்கள் விருப்பத்தின் பேரில் செய்யுங்க. இப்போ சொன்னது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அப்போ என்னத்துக்கு வந்து பேசுகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக அந்த சேனலில் போடுறேன். உங்கள் விருப்பத்தின் பேரில் என்ன செய்ய நினைக்கிறீங்க அதை நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இன்ட்ராடே ஷார்ட்ஸ் வீடியோ வரும். இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.